வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது மாத பலன்களுக்கான நிகழ்ச்சி. ஜூன் மாதம் 2026 வருஷம் இருக்கக்கூடிய அந்த மாதத்திற்கான பலன். கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான புதன் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். 10ஆம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. சரி, 10ல் யார் இருக்காங்க? புதனும் சுக்கரனும் இருக்காங்க. ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்னு ஒரு வார்த்தை, அது உங்களுக்காக எழுதப்பட்ட வாசகமாக இருக்கும். இப்போ ஏன்னா 2 அருமையான கிரகங்கள் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்கிற மாதிரியான யோகத்தை 10ஆம் வீட்டில் தருகிறது. வேலை செய்கிற இடத்துல சகல நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம். சில முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஏற்படும். சில பேருக்கு பதவி உயர்வுகள் உண்டாகும். சில பேருக்கு வெளிநாட்டில் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சி போவீங்க. சில பேருக்கு முக்கியமான திருப்பு முனையினால் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்கிறேன். மெனி சர்ப்ரைசிங் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த மாதத்தில் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாதம் தொடங்குகிறது. உங்களை பொறுத்தவரையில் மனசில் தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் இருக்கும். ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, அப்புறம் இந்த திரைப்படம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்க, இந்த மாஸ் கம்யூனிகேஷன் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாக அமையும். 1ஆம் தேதி அன்றே 11ஆம் வீட்டுக்கு குரு பெயர்ச்சி. 11ல் குரு இருக்கும்போது திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், புதுசாக வீடு வாங்கின, நிலம் வாங்கின, எல்லாமே ஒரே நாளில் வந்துடுற அர்த்தம் இல்லை. ப்ரையாரிட்டியில் ஒன்றுன்னா நடக்கும். படிப்பை பற்றி கேட்கவே வேண்டாம். நீங்கள் எதிர்பார்த்ததை விட 1 மடங்கு பெஸ்ட் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நான் ஒன்றுமே படிக்கலப்பா, எனக்கு ஐஐடி ட்ரை பண்ணேன் அப்படின்னா அது எப்படி கிடைக்கும்? இல்லை நீட் எக்ஸாமில் எதையும் படிக்காமையே போய் நீட் நீங்கள் என்ன படிக்காத மாதிரியா? நம்ம கொடுக்குற எஃபோர்ட்ஸுக்கு நம்ம எதிர்பார்த்த பலனை விட அதிகம் கிடைக்கும், அவ்வளோதான். நான் எஃபோர்ட்டே கொடுக்காமல் எனக்கு அது வரலையே இது வரலையெல்லாம் கேட்கக்கூடாது. முக்கியமான விஷயம், இந்த மாத 4th வீக்கில்னு எடுத்துங்களேன். அந்த நேரத்தில் பார்த்தா சுக்கிரனும் குருவும் அப்புறம் புதனும் எல்லாம் சேர்ந்து 11ஆம் வீட்டில் இருப்பாங்க. நண்பர்களால் நன்மை, மூத்தோர்களால் நன்மை, தன வரவு, நல்ல ஃப்ரெண்ட்ஸு, போத் த செக்ஸஸ், மென் அண்ட் விமன் எல்லாத்தையுமே காமிக்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம். அப்புறம் வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள், திருமண நிகழ்வு, அந்த நிகழ்வு, இந்த நிகழ்வு, சுப நிகழ்வுகள் அதெல்லாம் போய்ட்டு அட்டன் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவில் சந்தோஷங்களை நிறைத்து தரக்கூடிய நல்ல மாதம். ஹெல்த்து அப்படின்னா சரி, இவ்வளோ நன்மை நடக்குது, நம்ம அங்கங்கே போய் ஒரு கட்டு கட்டுவோம், வயத்தை பார்த்துங்க, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல காலம், சிறந்த மாதம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.